இந்த கூட்டணிக்கு பற்றி பேசுகிறேன். அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவர் ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுது. அதே மாதிரி பேசினாங்கள்ல, எடப்பாடி கிட்ட பேசினாங்க. எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா நான் சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிருந்தது. 2 பேரும் அழகாங்க. எதுக்கு அழகாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கணும்னா எழுப்பா, இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய புருஷனாக சௌமியா இந்த பக்கம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் இருந்தது. சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது, பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார் காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. ஏன்னே தெரியாமே நடக்குது. அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேவை, அந்த இது வாங்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை.